இப்போ நாம் வருகின்ற February 2024 பிரவீன் பூர்வார் 3rd பேப்பர் தமிழ் அதில் என்னென்ன பரீட்சையை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கப்படும். இன்றைக்கி டிசம்பர் 5 தேதி. இதுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர்லாம் அங்கே செட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் கடந்த 45 வருஷமாக கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். அதான் எனக்கு தெரியும் எப்போ செட் பண்ணுவாங்கன்றதுலாம். தயவுசெய்து இது அவுட் நினச்சாதீங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆனால் நெத்தியடி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது என்னென்ன மாடல் பேர் பார்த்துட்டு பின்னாடி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நல்ல விளக்கமாக சொல்ல கவலைப்படாதீங்க. இப்போது அனடேஷன் இதில் கேட்குறாங்கன்னா வாலி வரை இதில் ஒரு மெத்தட் மட்டும் நான் சொல்ல பாருங்க. ஃபுல் புக்கு இருப்பது ஒரு 125 பாட்டு. அப்போது 4 லைன். அப்போ கிட்டத்தட்ட 500 லைனு நமக்கு என்ன சொல்லணும். ஒரு ஈஸி மெத்தடு. அதாவது கடந்த 5 கொஸ்டின் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் நீங்கள் என்ன படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நான் அதை மட்டும் தனியாக ஒரு ஸ்லைடு போடுறேன். என்ன படிக்கணும்னு மறுபடியும் சொல்கிறேன். அனடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்துக்கிங்க. அது இம்பார்ட்டன் அல்லது நிறைய மாடல் பேப்பர் இல்லையா, இப்போ வந்து ரமணா பண்டிகை போட்டுக்கலாம். அதாவது மாடல் பேப்பர் ஏபி சொல்லி அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் 2 இல்லை 3 தான் உங்களால் எழுத முடியும். ஓகே, என்ன எழுதுனா நீங்கள் அவங்க மொத்தம் அனடேஷன் தே கிவ் யூ 6 தே கிவ். நீங்கள் எழுத வேண்டியது 4 எழுதணும். ஓகே, அதை பற்றி நான் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்தேன். அடுத்தது 2வது கொஸ்டின் என்ன வரும்னா, இது இ போட்டு அதில் தான் 4 out of 6. அது எல்லாத்துக்கும் பாருங்க. முதல்ல மார்க் அதுக்கு 15 மார்க். 15 மார்க்னா நீங்கள் தனித்தனியாக பிரித்து எழுதணும். அனடேஷனில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். 3 எழுதினா போதும். ஒன்று 5 மார்க். ஓகே, அடுத்தது கேள்வி கம்பல்சரியாக ஒரு கேள்வி வாலிவதை படலும். நீங்கள் வாலிவதை படலை எப்படி படிக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஈஸிங்க. ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஒரு பேட்லுக்கு என்னென்னா பின்னாடி ரொம்ப கொஸ்டினே இல்லை, என்ன வேணா கேட்குறேன். இப்படி அதாவது சேம் மேட்டர் தான், கொஞ்சம் ஆர்டர் மாற்றி கேட்பாங்க. இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்னென்ன எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பாங்க. 1 கிஷ்கிந்த மலை சிறப்பு. கிஷ்கிந்தா மலை இருக்கு இல்லைங்களா, அதில் சிறப்பு. அதை பற்றி வர்ணம் எல்லாம் இருக்குது அந்த இடம். 2வது சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்த விதம். முதல்ல கிஷ்கிந்த மலை வர்ணனை. அடுத்தது சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்தது. அதுக்கப்புறம் வாலியினுடைய மனைவியும் சுக்ரீவனுடைய மனைவி தாரை இல்லை, ஒரு காலத்தில் வாலியினுடைய மனைவி, இப்போ சுக்ரீவனுடைய மனைவியாக இருக்கிறது. தாரை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த பாருங்க, அவன் உங்களை போருக்கு அழைக்க ஏற்கனவே பயந்தாங்குள்ளி. அவன் கூட அடி வாங்கி ஓடி போனவன். அவன் உங்களை போருக்கு கூப்பிட்றான்னா அதில் சம்திங் ராங்கு. கூட ராமன் என்ற மிகப்பெரிய பலசாலி கூட்டு வந்திருக்கான், அதனால் போகாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணணும். கிஷ்கிந்த மலை, வாலி சுக்ரீவனை யுத்தத்துக்கு அழைத்தது. அப்புறம் அவனுடைய மனைவி தாரை கொடுத்த அட்வைஸ், யுத்தத்துக்கு போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு நிலைமை மோசமாகும், கூட ராமன் துணை வந்துடலாம் அந்த இடம். அடுத்தது வாலியும் சுக்ரீவனும் 2 பேருக்கு நடந்த யுத்தம். வாலிக்கு சுக்ரீவனுக்கு எப்படி நடந்தது, எந்த விதமாக சந்தப்பட அவங்க இதில் நிறைய விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு போட்டாங்க, மலையை தூக்கி போட்டாங்க, எட்ஸெட்ரா. 4 சிங்கம் வந்த மாதிரி இருக்குது, யாழி வந்த மாதிரி இருக்குது, எட்ஸெட்ரா. அதுக்காக சொன்னால் முழு கதையை படிச்சுங்க, இவங்க கட்டுற ஐடியா. அடுத்தது மறைந்து இருந்து ராமர் அம்படிச்சது. வாலியை கொள்வதற்காக ராமர் மறைந்து இருந்து, அது உங்களுக்கு தெரியும், அவனுக்கு வரம் இருக்குது. அந்த வரத்துக்காக ராமர் என்ன பண்ணுற, மறைந்து இருந்து அட்டாக் பண்ணுறாரு. அதனால அதுக்கப்புறம் இவன் கத்துறான், எப்படி நீ கொல்லுவீங்க, என்ன முறையற்ற விதத்தை என்னை கொண்டுட்டீங்கன்னு வாலி கத்துறான். அப்போ ராமர் விளக்கம் சொல்கிறாரு, ஏப்பா நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க, அதனால் உன்னை நான் கொன்றேன், மறைஞ்சிருந்து கொண்டதுக்கு இதுதான் காரணம், அப்படி எல்லா காரணம் விளக்கம் சொல்கிறார். ராமன் வாலியை கொன்றதின் காரணங்கள். அடுத்தது அப்போ இவன் சொல்கிறான், வாலி சொல்கிறான், உணர்ச்சி வழி செல்லுதல்.
நீங்கள் சொல்கிற எல்லாமே மனுஷங்களுக்கு சரிப்பட்டோம். நான் மனுஷன் கிடையாது, நான் வந்து மிருகம், ஒரு குரங்கு, வானரம். வானரம்னா நறுனா மனிதன், தூரத்தில் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியும், கிட்ட வந்து குரங்கு இருக்கும், அதான் வானரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வானர பரம்பரை, எங்களுக்குலாம் அந்த ரூல்ஸ்லாம் செல்லாது, இதனால் பரம்பரையாக நாங்கள் வந்தபடி தான் நடந்துப்போம் அப்படின்னு வாலி கொடுக்குற கவுண்டர் இதுதான் நீங்கள் வந்து வாலி வதத்தில் படிக்க போகிறது. மறுபடியும் சொல்ல பாருங்கள். கிஷ்கிந்த மலையின் சிறப்பு, சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்த விதம், ராமன் துணையாக வந்துள்ளார், நீங்கள் யுத்தத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி வாலினுடைய மனைவி, அதாவது தற்சமயம் சுக்ரீவனுடைய மனைவி தாரை அட்வைஸ் பண்ணுறது. பிறகு வாலிக்கும் சுக்ரீவன் நடந்த போர், ராமர் மறைந்திருந்து வாலியை தாக்கிய விதம், பிறகு ராமன் வாலியை கொன்றதுக்கான காரணம் என்ன சொன்னார் அது, பிறகு இங்கே வாலி இருக்கார்ல, அவன் வந்து தான் குரங்கு பரம்பரை, அதனால் மனிதர்களுக்கு நீங்கள் சொல்கிற சட்டம்லாம் எங்களுக்கு செல்லாது இந்த இடம் மெயினாக. ஓகே, இது அதுக்கு தான் முழு கதையை படிச்சுருங்க. அது காதலில் கேட்டுங்களேன், தாராளம் எழுத, தமிழ் தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்குவோம்ல நீங்கள். அடுத்தது நாம் இப்போ படிக்க போகிறது என்னென்னா, இது வந்து வாலி கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கணும் இல்லையா. கொஸ்டின் ஆன்சர் நம்ம என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வரைக்கும் ஏ வரைக்கும், சின்ன ஏ வரைக்கும் பாருங்கள், 1 2 3 4 5 6 முதல்ல அல்டேஷன் விட்டோம், அதுக்கப்புறம் 6 இருக்குது, இதுலேருந்து 4 எழுதணும், இதில் மொத்தத்தில் 4 எழுதணும். ஓகே, அதுதான் நாம் என்ன பண்ணணும்னாப்பா, இந்த அனடேஷன் இது பாருங்கள், அது விட்டு கூட பண்ணல, நீங்கள் அதை விட்டுட்டாலே உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். அது அனடேஷன் வச்சு முட்டிக்காதீங்க, அனடேஷன் எழுதலைனா கூட உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ அது பார்த்தோம்னா அடுத்தது வந்து திருக்குறள் ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அதை படிச்சிருங்க. திருக்குறள் ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்து பார்த்து 10 பாயிண்ட் இருக்கும், அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 6-7 பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு தெரியும், திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் பற்றி எழுத போகிறீங்க, திருக்குறள் சிறப்பை பற்றி எழுத போகிறீங்க, இந்த மேட்ரு எழுத போகிறீங்க, முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிட்டா கூட மேட்ரு வந்துடும் ஒரு 1.5 பக்கத்துக்கு. அடுத்தது புறநானூறுன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த புறநானூறு பகுதி படிங்க, கதை தானே படிச்சிடலாம். அப்புறம் கம்பராமாயணம் என்ற பகுதி, நான் என்ன சொன்னேன், திருக்குறள் பாருங்கள் சொன்னேன், புறநானூறு பார்த்தோம், கம்பராமாயணம் பார்த்தோம். அடுத்தது குற்றால குறவஞ்சி தெரியல உங்களுக்கு, மந்தி சிந்து கணிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், அந்த காலத்தை இப்படி தான் இருந்துருக்கு. மந்தினா பெண் குரங்கு, வான் கவினா ஆண் குரங்கு. இந்த பெண் குரங்கு கடிச்சு போகிற துப்பி போடுற அந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பல ஆண் குரங்குகள்லாம் கெஞ்சி சுற்றின்னு இருக்கும் அந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி குற்றால குரங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல பகுதிகள் இருக்குது. அதில் இந்த பகுதி ஒரு இதை பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது பாரதிதாசனை பற்றி வருது, பாரதிதாசன் கொடுத்த பாட்டு என்ன இருக்குது பார்த்துங்க அது. அடுத்தது தேசிக விநாயகம் பிள்ளை இருக்குல்ல, அவர் கொடுத்தது பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை பாருங்கள். மறுபடியும் சொல்லட்டுமா, திருக்குறள், அடுத்தது புறநானூறு, கம்பராமாயணம், குற்றால குறவஞ்சி, எல்லாம் ஸ்டோரி மாதிரி தான் வருது. திருக்குறள் தான் உங்களுக்கு ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கும் இல்லை, செய்யுள் நடையில் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. அப்புறம் பாரதிதாசன் வந்த பகுதி என்னது அது. இப்போ தேசிய விநாயகர் பிள்ளையினுடைய கருத்து. இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மொத்தம் என்ன எத்தனை கேள்வி ஆகிடுச்சு உங்களுக்கு? அதில் மொத்தம் வந்து நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பிரித்து மார்க் கொடுக்காம 60 மார்க் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். நீ 4 எழுதுனா 15 15 15 4 15 60. அதில் ஒன்று தான் வந்து அனடேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்ட் எடுத்திங்கன்னா 3 எழுதணும் அனடேஷன், அது விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நான், விட்டு மீதி வாங்க. அனடேஷன் இருந்தால் வெல் அண்ட் குட், தெரிஞ்சு வந்தால் நல்லது. அடுத்தது 60 மார்க் முடிச்சிங்களா? அடுத்தது ரொம்ப சிம்பிளுங்க, 2 மேட்ரு எழுதிங்கன்னா 20 நச்சுன்னு எழுதுங்க. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக எழுதணும், தமிழ் வார்த்தைங்க மோஸ்ட் நிறைய இது பார்ப்பாங்க, அதனால் படித்து எழுதுங்களேன். என்ன படிக்கணும்னு சொல்கிறேன் ப்ரோஸில். இதுதான் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ்நாடு மொழி நம்பர் 1 கொஸ்டின், தமிழ்நாடு மொழியும். நம்பர் 2 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா? நம்பர் 2 1 2. அடுத்தது சங்கம், சங்ககாலம் பொற்காலம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது
முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி அதில் அந்த சங்க காலத்தில் நிறைய படைப்புகள் இருந்தால் அது பிறகு பொற்காலம் சொல்லுவாங்க. அது அப்புறம் இரட்டை காப்பியம். உங்களுக்கு தெரியும் இரட்டை காப்பியம்னா என்னது தெரியல உங்களுக்கு? அதே தான், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். அப்புறம் 12 திருமுறைகள், 12 துறைமுறைகள். அடுத்தது காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐசிறுகாப்பியம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அதனால தான் எப்பவுமே ஐம்பெருங்காப்பியம் கேட்டாலும் கூட ஐசிறுகாப்பியத்தோட பேர் அப்படி எழுதுங்க. என்ன 5 பேர் படிக்கிறத பெரிய விஷயம். கூட்டலுக்கேசி, நீலக வித்தில் வர்றது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். நீங்கள் அழகாக ஐம்பெருங்காப்பியம் படிங்க, ஐசிறுகாப்பியம் பேர் படிச்சிருங்க. அதில் இருக்க கதையெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த கதையை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொந்தமாக எழுதிக்கலாம். அடுத்தது உரை ஆசிரியர்கள். உரைன்னா ப்ரோஸ். ப்ரோஸ் எழுதுனது எப்படி சொல்லி வளர்க்குறது. சிறுகதைகள். உரையாசிரியர் ப்ரோஸ் எப்படி எழுந்தாங்கன்னு. சிறுகதை ஸ்டோரிஸ். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில ஏரிக்கிட்ட நான் போகவே இல்லை. ஐரோப்பியர் பற்றி வந்தது, 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, அதெல்லாம் படிக்காதீங்க. நான் சில விஷயங்கள் டீட்டெயில் உங்களை சொல்ல முடியாது. உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இது படிக்க நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே படிங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சு வரும். இப்போ நான் அந்த லாஸ்ட்டில் கடைசி 40 மார்க் பார்த்தீங்களா, அது சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல தமிழ்நாடும் மொழியும் நம்பர் 1. அடுத்தது 8 தொகை 10 பாட்டு. சங்கம் ஒரு பொற்காலம், சங்ககாலம் ஒரு பொற்காலம். அடுத்தது நம்பர் 5 இரட்டை காப்பியங்கள். 6 12 திருமுறைகள். நான் லெசன் நம்பர் சொல்கிறேன். 8 காப்பியங்கள். 10 உரையாசிரியர்கள். 12 சிறுகதைகள். இந்த நம்பர் எல்லாம் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஒருடியும் 1 2 3 1 2 3 5 6 8 10 22 1 3 2 5 6 8 10 22. இப்போ நீங்கள் தமிழ் எழுதும்போது எப்படி எழுதணுன்னா அழகாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அழகான ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. எப்போவுமே அது எந்த பரீட்சை எழுதினாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, கிராமர் மிஸ்டேக் வருதுன்னு கவலைப்படாதீங்க. எழுதுறது ஒழுங்காக எழுதுங்க. மேட்ரு ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்லாம் அவ்வளோவா பெரிய விஷயமா இருக்காது. அஃப்கோர்ஸ் இருக்கும் தான். எப்படி 10க்கு 7 மார்க் 8 மார்க் விழுந்துடும். அரைக்குறை எழுந்தீங்கன்னா 4 மார்க் தான் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கிராமர் மிஸ்டேக் எழுந்தால் பரவாயில்ல. ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிகினிங்லேயே சொல்ல பாருங்க. இப்போ வாலிவதை படலம் முழு கதையை படிச்சுக்குங்க. அதை வச்சு உங்களால் அனடேஷன் எழுத முடியும். வேணும்னா எழுதலாம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த அனடேஷன்ஸ் எழுதும்போது நம்பர் 1 கொஸ்டின் பார்த்தீங்களா, அது சப்டிவிஷன் 1 2 3 4 5 போட்டிருப்பாங்க. அது ஏதாவது 3 எழுதி சொல்லலாம், அது விட்டுடுங்கன்னு சொல்கிறேன் நான். மேதாவிங்க புத்தாலிங்க எழுதலாம், ஸ்டேட் ரங்க வாங்க நினைக்க எழுதலாம், அது வேறு விஷயம். அடுத்தது உங்களுக்கு என்ன வருதுன்னா கொஸ்டின்ஸ் என்ன வரப்போகுது. அதில் வரணும்னா லைனாக என்னென்ன படிக்கணும்னு சொன்னால், நீங்கள் முதல் கேள்வியும் இது இல்லையா, வாலிவதை படலில் வந்துடும். வாலிவதை படலில் வரும். அடுத்தது அந்த வாலிவதை படத்தில் என்ன கொஸ்டின்ஸ் வரும் அதை பார்க்குறோம். கிஷ்கிந்த மலையின் சிறப்பு, சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்த விதம், ராமன் துணையோடு தான் வந்திருக்கிறான் என்று வாலியின் சுக்ரீவனின் மனைவி தாரை கூறியது, வாலி சுக்ரீவன் இடையே நடந்த போர், அம்பு தொடுத்த விதம், ராமர் வாலியை கொல்வதற்கு எப்படி அம்பு அடித்தார், வாலி ராமனை கொன்றதின் ராமன் வாலியை கொன்றதின் காரணங்கள் விளக்கம் சொல்றாரு. அடுத்தது அதற்கு பதிலாக வாலி சொல்ற உணர்ச்சி வழி செல்லுது என்பது எங்களோட வழக்கம். நாங்கள் வானரங்க தான் சொல்கிறோம். இந்த இடம் தான் நம்ம கொஸ்டின் பார்க்குறோம். வேறு வழி கிடையாது. இத்தனை படித்தாதான் அந்த ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சுன்னு எழுத முடியும். நம்ம அதுக்காக சொல்கிறோம் அந்த 2 கொஸ்டின் எழுத. சரி, இந்த திருக்குறள் இருக்குது பாருங்கள். அதில் சம்மரிக்கு இந்த கவிதை பூங்கான்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அதில் திருக்குறள், புறநானூறு, ராமாயணம், குற்றால குறவஞ்சி, பாரதிதாசன் பகுதி, தேசிய விநாயகர்,
இது படித்தா ஃபர்ஸ்ட் 60 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 60 மார்க்ஸ். அடுத்தது 40 மார்க்குக்கு வந்து ரெண்டு தான் எழுத போகிறீங்க. 4 கொடுப்பாங்க, 2 தான் எழுத போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஓகே, அதாவது அது வந்து தமிழ்நாடும் மொழியும், தமிழ் மொழியும். அடுத்தது 8 தொகை 10 பாட்டு. அதில் வந்து 8 தொகை என்ன இருக்குது, 10 பாட்டு என்ன இருக்குது, விளக்கம் இருக்குது. நல்லா வச்சுங்களேன். நான் கதை சொல்லி உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் புக்கு வச்சு படித்தா தான் உண்டு. அப்படி ஏதாவது ஒரு கைடு வச்சு படிங்களேன். அதில் என்ன போட்டுருக்கு அதை பார்க்க சொல்லுங்கள். புக்கு முடித்தா படிங்க. இல்லை அதான் நீங்கள் பர்டிகுலர் புக்கு தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. காலேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இலக்கு தமிழ் இலக்கு வரலாம், அந்த புக் கூட யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் ஒன்று தான். சங்ககாலம் பொற்காலம் அது படிக்கணும். அடுத்தது பன்னிரு திருமுறைகள் அதை படிக்கணும். அப்புறம் காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், 2 படிங்கன்னு சொன்னேன். அடுத்தது உரையாசிரியர்கள். நீங்கள் உரையாசிரியர்கள் படிச்சிங்களா, அதுக்கப்புறம் சிறுகதைகள். இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது. இது மட்டும் படித்தாலே 60 மார்க்ஸ் கேரண்டீடாக வாங்க முடியும். 80 மார்க்ஸ் கூட வாங்கலாம். கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அழகாக மார்க் வாங்கலாம். டென்ஷன் ஆகாதீங்க. இது தமிழ் தானே, உங்களால் உங்கள் தாய்மொழி தான், ரீஜனல் லாங்குவேஜ். அட்லீஸ்ட் நீங்கள் தைரியமாக எழுதுங்க. 80 மார்க் உறுதி. நீங்கள் இந்த மாடல் பேப்பர் எது இருக்குதோ அதை பார்த்துங்க. உங்களுக்கு மாடல் பேப்பர் மெயினாக வேணும்னு சொன்னால் ரமணா பப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மிஸ்டர் ஜெயக்குமார் 9841675775 9841675775 அவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு பிடிஎஃப் இல்லை மாடல் பேப்பர் எதாவது அனுப்பார். உதாரணம் சாம்பிள் சொல்கிறேன். அதோட ஒன்றுக்கு மோட்டிவேஷ்னல் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அவர் என்ன கேட்டால் சொல்லுவார். அவன் அந்த இதனுடைய லிங்க் கொடுப்பார் உங்களுக்கு. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதினா கூட பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக 80% மேலே மார்க் வாங்குவீங்க நீங்கள். நான் தான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், நீங்கள் மறக்கல நினைக்கிறல. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணணும். இந்த சேனல் பேர் என்னன்னு தெரியல உங்களுக்கு, ஹிந்தி எக்ஸாம்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஹிந்தி எக்ஸாம் அண்ட் கிளாஸஸ். இதில் என்ன விஷயம்னா, ஹிந்தி எக்ஸாம்னா பயந்துடாதீங்க. ஸ்போக்கன் ஹிந்தி வரப்போகுது. அதனால வந்து அதை வந்து உங்கள் முழுசாக பயன்படுவாங்க. ஒரே ஒரு மணி நேரம் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா அழகாக வேகமாக ஹிந்தி பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுவும் வரப்போகுது. அந்த முன்கூட்டியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி எக்ஸாம் அண்ட் கிளாஸஸ். தேங்க்யூ.